பார்க்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவரை பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவனை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் அப்படின்னு இயேசுவை பார்த்து சொல்ற. ஹல்லேலூயா. குஷ்டரோகம் பிடித்திருக்கிற ஒருவன் வந்து இயேசுவை நோக்கி பார்க்க. நான் அந்த டைம்லலாம், அந்த காலத்துலலாம் குஷ்டரோகம் பிடித்தவர்களுக்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்களாம் சாதாரணமாக எல்லாத்திட்டையும் போய் பேசியிருந்தது, கலந்து உறவாட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட நோய் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அவங்க போகிட்ட நெருங்கிருக்கும், அவங்களுக்கு அச்சமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து மலையிலேருந்து இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவரை பின் சென்றுகிறார்கள். அது நேரத்தில் நான் ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்னன்னா, இந்த குஷ்டரோகி இயேசு கிட்ட நெருங்குகிற காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட நெருங்கி வருது. நான் விசுவாசிக்கிறேன், அந்த மலை பகுதியில் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை பேசி கொண்டிருந்திருப்பார், சத்தியத்தை பகிர்ந்து கொண்டிருந்திருப்பார். இவன் எங்கேயாவது ஒரு தூரத்துல இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்திருப்பார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரோட வார்த்தை வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்திருப்பார், சில காரியங்களை ஜனங்கள் மத்தியில பேசி கொண்டிருந்திருப்பார். அது தூரத்திலிருந்தே இவனோட காதல துணித்திருக்கும், கேட்டிருப்பான் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்லப்படல, அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வார்த்தை அவனை தொட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் முன்னால உங்களுக்கு சொன்னேன், குஷ்டரோகி இவர்களெல்லாம் சாதாரணமா மற்றவங்கள்ட்ட நெருங்கிட மாட்டாங்க, அவங்க நெருங்கி போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். அப்படியே நெருங்கி போனாலும் ஒதுக்கப்பட்டு போயிடுவார்கள் சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும். ஆனா இங்க அப்படிப்பட்ட பயம் இல்லாம, கலக்கம் இல்லாம, தைரியமா அந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வரும்போது இயேசு கிட்ட நெருங்கி போகிறான். ஹல்லேலூயா. அது ஏன் எப்படி அவனுக்கு வந்திருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியல. ஆனா நான் நம்புகிறேன், ஆவியானவர் மூலமாக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவன் கர்த்தரோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்திருப்பான். ஹல்லேலூயா. இந்த மலைப்பகுதியில இயேசு கிறிஸ்து சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையா இருந்திருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வார்த்தை தொடுகிற ஒரு வார்த்தையாக இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தொடுகிற வார்த்தை தான் அவனோட உள்ளத்தை தொட்டது, அவனோட இருதயத்தை தொட்டது, அவனோட ஜீவித்தை தொட்டது. அந்த தொட்ட வார்த்தை தான் அவனை இயேசு கிறிஸ்து விட்டு நெருங்க வைத்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கும்போது, நீங்க அவர்கிட்ட நெருங்கும் போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா கர்த்தரோட வார்த்தை வல்லமை உள்ளது, மகிமை நிறைந்தது. அதுல அதிசயங்கள், அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து சுகமளிப்பின் வார்த்தை பற்றி பேசிக் கொண்டிருந்திருப்பார். என்னை நம்பும் போது, என்னை விசுவாசிக்கும் போது நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அந்த ஜனங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருந்திருப்பார். அந்த வார்த்தை அவனை தொட்டிருக்கும், அந்த வார்த்தை அவனை பிடிச்சிருக்கும், அந்த வார்த்தை அவனுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கும், உற்சாகத்தை கொடுத்திருக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கும், ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கும். எதனால? அந்த வார்த்தையினால. இயேசு அந்த வார்த்தையை பேசினார் ஐயா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. அந்த ஜனங்கள் மத்தியில இயேசு தானே பேசியிருக்கிறாரு. மத்தவங்க என்ன பேசுனாங்கன்னு அங்க சொல்லப்படல. ஆனா இயேசு தான் அங்க பேசியிருக்கிறார். ஜனங்கள் மத்தியில சத்தியத்தை இயேசு தான் பேசியிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பார்க்கணும்னு சொன்னா, யார் என்ன பேசுறாங்க அது முக்கியம் இல்ல, இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரு அதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் ஆயிரம் விதமான காரியங்களை சொல்லி பல விதமாக பேச ஆரம்பிப்பார்கள், சொல்லுவார்கள். ஆனா அது முக்கியமில்லை, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை தான் முக்கியமாக இருக்கிறது. என்னதான் அதுதான் தொடுகிற வார்த்தையாக இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்குது, மாற்றுகிற வார்த்தையாக இருக்குது, எழுப்புகிற வார்த்தையாக இருக்கிறது. மாற்றுகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எழுப்புகிற வார்த்தை. இதுக்கு
இதுக்கு முன்னால மத்தவங்க என்ன அவனை பத்தி சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவனை நோக்கி தரமட்டமா பேசியிருக்கலாம், ரொம்ப அவமானமா சில காரியத்தை சொல்லியிருக்கலாம், அவன் உள்ளத்தை உடையிற மாதிரி நொறுங்குற மாதிரி சில காரியத்தை பேசியிருக்கலாம். ஆனா அன்னைக்கு பேசின வார்த்தை அவனை தொட்டது. ஏன்னா அந்த வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. அது மனுஷனோட வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை.